அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிந்ததும் அறியாததும் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஆர்ஹிக் மாபானு. இந்த நிகழ்ச்சியினூடாக ஸ்பேஸ் அண்ட் யூனிவர்ஸில் மறைந்திருக்கிற சில உண்மைகளை பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போகிறேன். அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதா ஏன் நிலா தினமும் வடிவம் மாறுதுன்றதை பார்ப்போம். நிலா உண்மையாகவே வடிவம் மாறுறதில்லை. சூரிய ஒளி நிலால படும் விதம் தான் மாறுது. சிம்பிளாக சொல்லணும்னா நிலாக்கு தன்னோட ஒளி இல்லை. சூரிய ஒளி நிலால படும்போது பூமி, நிலா, சூரியன் இதுகள பொசிஷன் மாறும்போது நமக்கு தெரியும் ஒளிப்பகுதி மாறுது. இதைத்தான் நாம் சொல்கிறோம் அமாவாசை, வளர்பிறை, பௌர்ணமி, தேய்பிறை. நிலா தினமும் வடிவம் மாறுறது போல தெரிஞ்சாலும் அது சூரிய ஒளி படும் அளவு மாறுவதால் தான். அடுத்ததா வாட் இஸ் பிளாக் ஹோல்? பிளாக் ஹோல்னா என்னன்னு பார்ப்போம். பிளாக் ஹோல்னா மிக மிக சக்தி வாய்ந்த ஈர்ப்பு சக்தி கொண்ட இடம். சிம்பிளாக சொல்லணும்னா மிகப்பெரிய நட்சத்திரம் வெடித்து சுருங்கும்போது அது பிளாக் ஹோலாக மாறுது. அதோட கிராவிட்டி ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குமாம். லைட் கூட எஸ்கேப் ஆக முடியாது. பிளாக் ஹோலுக்குள்ள டைமும் இல்லை, லைட்டும் இல்லை. பிளாக் ஹோல்ங்கிறது ஒளியே தப்பிக்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஈர்ப்பு கொண்ட ஒரு விண்வெளி பகுதி. அடுத்ததா யூஎஃப்ஓ உண்மையா? ஏலியன்ஸ் பற்றிய தியரியை பார்ப்போம். யூஎஃப்ஓட விரிவு என்னன்னா அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், அடையாளம் காண முடியாத பறக்கும் பொருள். இந்த ஏலியன் உண்மையானு பார்த்தா அது 100% ப்ரூஃப் இல்லை. பட் பல தியரி இருக்குது. சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க யூஎஃப்ஓன்றது அட்வான்ஸ் ஏர்க்ராஃப்ட், வெதர் பலூன், ஸ்பேஸ் டெரிஸ், ஆப்டிக்கல் இலூஷன். சில பேர் ஏலியன்ஸ் பாசிபிள்னு சொல்கிறாங்க. யூஎஃப்ஓக்கள் ஏலியன் தான்றதுக்கு உறுதியான ஆதாரம் இல்லை. ஆனாலும் சயின்டிஸ்ட் தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சு வராங்க. ஏலியன் உண்மையா இல்லையா? உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் வீடியோ பேஸ்ட் பண்ணி மறக்காமல் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்களை பார்க்கணும்னா RNBF TV சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.